ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க டெனசில இருக்க கிரேட் ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் போயிருந்தோம். அது ஒரு நேஷனல் பார்க். அங்க கேட்லின்பர்க்ன்ற இடத்துல ஒரு கேபின்ஸ் புக் பண்ணியிருந்தோம். இது நம்ம கேபின் டூர் தான் பார்க்க போறோம். இந்த கேபின்ஸ்குள்ள என்டர் ஆயிட்டோம். இது ரைட் சைடுல வந்து ஒரு கிச்சன் குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து ஒரு டைனிங் ஏரியா இருக்கு. சேர்ஸ் குடுத்துருக்காங்க. சூப்பரான லைட் செட்டிங்ஸ். இந்த கேபின்ஸ் ஃபுல்லாவே வுட்ல தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடுல ஆக்சுவலா ஒரு ஜக்கூசி இருக்கு. இது வந்து ஒரு லிவிங் ஏரியா. லிவிங் ஏரியால 2 சோஃபா குடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிவி குடுத்துருக்காங்க. உட்காந்து விளையாடுறதுக்கு போர்ட் கேம்ஸ் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கரியோகி மிஷின் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து உள்ளே போனோன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூம்லேயும் ஒரு டிவி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பாத்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க விண்டோஸ் வழியாக தான் நாங்கள் ரோட்டில் நடந்து போன பேரை பார்த்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஈஸியாக நம்ம நாய்கள் பார்க்குற மாதிரி இங்கே வந்து பேரை பார்க்க முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த பெட்ரூம்லேருந்து அப்படியே வந்தோன்னா ஒரு வாஷ் பேஷன், ஒரு பாத்ரூம், ஒரு டாய்லெட். அந்த டாய்லெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லாண்ட்ரி ஏரியா. லாண்ட்ரி ஏரியாவில் ஒரு வாஷிங் மிஷின், அப்புறம் ஒரு ட்ரையர். அந்த வாஷிங்க்கு தேவையான லாண்ட்ரி லிக்விடு எல்லாமே இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது. அங்கேயே துணியை ஹேங் பண்ணோன்னா ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறம் அதிலேருந்து நேராக வெளியில் வந்தோன்னா ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன்லேயும் எல்லா பாத்திரம், பிளேட்ஸு, கப்பு, சமையல் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து அதுக்கு தேவையான சமையல் பண்ண பொருள் மட்டும் நம்ம கொண்டு வந்தால் போதும் இங்கே சமையல் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே ஒன் டைம் வந்துட்டோன்னா திரும்பி வெளியில் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உள்ளேயே தேவையானது எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டேர்ஸ் பாருங்கள், வுடன் ஸ்டேர்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நேராக என்ன தெரியுதுன்னா ஒரு கிளாஸ் விண்டோ தெரியுது. மவுண்டன் வியூஸ்க்காக அங்கே இருக்க ட்ரீஸ் பார்க்குறதுக்காக. இங்கே தான் அந்த இடத்துல வெளியில் ஒரு ஜக்கூசியும் இருக்குது. இங்கே வந்து பசங்க ஃபுல்லாக விளையாடிக்கிட்டே இருப்பாங்கங்க. பசங்க நம்ம கூட வந்திருந்தாங்கன்னா அவங்க வெளியில் போகணுன்னே சொல்ல மாட்டாங்க. இதுலேயே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளேருந்து டிவி பார்க்குறதுக்கு இங்கேயும் ஒரு டிவி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஸ்னூக்கர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்னூக்கர் போர்டு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்து பங்க் பெட் பார்த்திங்கன்னா கீழே 2 பேர், மேலே 2 பேர். ரொம்ப கன்வீனியண்ட்டாக உருண்டு கூட படுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸில் பங்க் பெட் இருந்துச்சு. பங்க் பெட்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளுக்கு பாத்ரூம் வருது. வாஷ் பேஷன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாய்லெட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் பாத்ரூம் இருக்குது, ஷவர் இருக்குது, ஹாட் வாட்டர் எந்த நேரமும் வருது. நான் இந்த ஸ்டேவை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என் தங்கச்சி வீட்டில் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கேபின்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்மோக்கி மவுண்டன்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேபின்ஸ் அட்லீஸ்ட் 1 டேக்கு தங்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு கேம்பிங் மாதிரி சொல்லிக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் கேம்பிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில்